மணவாளன் எந்த நேரத்திலே, எந்த நாழிகையிலே, எந்த நாளிலே வருவாருன்னு நமக்கு தெரியாது. எப்போது நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் தீவட்டி மட்டும் போதாது, அவன் எண்ணெயும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் எப்போது தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தின் வெளிச்சம், தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு பிரகாசமா இருக்கிறது. அந்த வசனத்தோடு கூட ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியானவருடைய துணையும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் தான் நம்மை சத்திய பாதையிலே வழி நடத்தும். அதனால் வசனத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவையா இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக உத்தமமா இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சந்தோஷத்திலே பிரவேசிக்க முடியும். மட்டுமல்ல, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் ராதின் வசனம் இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் பரலோக ராஜ்யம் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக அவன் இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம வாசிப்போம், அவன் தியானிப்போம். கர்த்தர் நம்மோட ஒவ்வொருவரோடு பேசுவார். ஹல்லேலூயா. நரகம் யாருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது? 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. நித்திய அக்கினி நமக்குள்ளதல்ல, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். ஆனால் அவன் தேவனுக்காக ஆயத்தம் பண்ணாமல், வசனத்தை கடைபிடிக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆவியானவருடைய நடத்துவதன்படி நடவாமல், அவன் உத்தம இருதயத்தோட உண்மையோடு தேவனை சேவிக்காமல், நன்மை செய்யாமல், அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்ந்தார். பிசாசுக்காக தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே தான் நமக்கு இடம் கிடைக்கும். அப்படி அல்ல, அவன் உலகம் உண்டானது முதல் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த வசனத்தினுடைய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.